அருமையான ஒரு ரசிக பெருமக்களை அன்போடு வழங்கி உடனடியாக ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக நகைச்சுவை சூறாவளி புயல் நம்மளுடைய சிவராஜன் அவர்களை உங்களுடைய அட்டகாசமான கைத்தட்டலோடு நம்ம அழைச்சிடலாம். ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று பலம் வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று பலம் வந்து புகழ் படைத்தாய். தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மனம் முடித்தாய். தர்மத்தின் கீதை தன்னை தமிழனும் இசையின் வடிவினில் வழியில் பூமிக்கு சுவாமிக்கு ஞானத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே, கணபதியே. அருமை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாமுமான அண்ட சராசரங்களை எல்லாம் அடக்கி ஆளும் அகில லோக நாயகியாம் ஆதி பராசக்தி அன்னை முத்தாரம்மனது பொற்பாதம் அணிந்து இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தினை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஆவரை உளம்பாள் நன்னரகத்து பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை அருமை. எனது அணிக்கு வலிமை சேர்க்க அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் லட்சுமி நாராயணன் அவர்களே, இந்த முன்னணி பட்டிமன்றத்துக்கு பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த இசைக்கலைஞர் சகோதரர் ராஜு அவர்களே. அவர் அந்த டீம் போயிட்டாரு, அந்த அணி போயிட்டாரு இன்னைக்கு. ஆமா, இத்தனைக்கும் மேலாக இந்த அரங்கத்தின் நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லவர் வல்லவர், சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கு பட்டிமன்ற உலகில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற சொல்லரசி, இன்னும் சொல்ல போனா சின்னத்திரை வண்ணத்திரை நடிகையும் கூட அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்று இன்றைக்கு நம்பர் 1 நடுவராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அன்னபாரதி அவர்களே. நீங்க சொல்றது யாரும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன இவங்களாவது படத்துலலாம் அந்த அக்காவை பார்த்த மாதிரி இல்லையே. அது எப்படி சொல்ல முடியும்? டிவில எல்லாம் பார்த்துருக்காங்கல்ல. அதான் நேத்து கூட ஐயா ஃபோன் பண்ணும்போது நான் சென்னையில தான் இருந்தேன். ஒரு படம் டப்பிங்ல இருந்தேன். விமல் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல நவோரியாங்கிற ஒரு படத்துல போலி சாமியார் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து அதற்கும் இதே போல ஆவாரகுளம் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆமா ஆமா, பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. நானும் 2-3 நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். வல்ல நாடு, மொரப்ப நாடு, சேர நாடு, இந்த 3 நாடை தவிர நான் வேற. செல்லப்பாண்டி ஐயாட்ட சொல்லி அடுத்து சிங்கப்பூர்ல பட்டிமன்றத்தை நடத்துறோம். இந்த ஜூம் வச்சுட்டாரு, சிங்கப்பூர்னு சொன்னோம்னா ஜூம் வச்சுட்டாரு. அதனால கண்டிப்பா விசா எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பர். ஆனா உண்மையிலேயே நீங்க யாருக்கு கை தட்டுறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மணி ஆடியோவுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு மிக பிரபலமான ஒரு கைத்தட்டு கண்டிப்பா கொடுக்கணும். எங்க நீங்க மட்டும் தனியா ஆடியோ பேரை பாத்தீங்க? கரெக்டா அவர் வேலையை பார்த்துருந்தாரு. அருமை அருமை. ஆடியோ மணியான ஆடியோ. உண்மையிலேயே எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் டெய்லி நிகழ்ச்சி. இந்த மைக்கு தான் எங்களுக்கு உயிராக இருக்கக்கூடியது. உண்மையிலேயே நான் அங்கிருந்தே வரும்போதே காரில் வரும்போதே பார்த்தோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆவரைகுளம் பட்ட பகல் போல அப்படி மின்னொளியில் ஜொலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகவும் ஆதாரமாக இருப்பது இன்முகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிற மணி ஆடியோவுக்கு ஜோரா இன்னொரு கைத்தட்டு கொடுத்துருங்க. முந்தா நாள் பரமக்குடியில் ஒரு பட்டிமன்றம். சரி, உங்க ஊர்ல கோயில்ல ஸ்டேஜ் போட்டிருக்கு, மண்டபத்தில் பேச வச்சிருக்கீங்க. அங்க எங்களுக்கு ஓப்பன் ஸ்டேஜில் பேச சொன்னாங்க. நானும் மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சேன். திடீர்னு மழை வந்துட்டு செட்டுக்காரர் ஓடி வந்து எனக்கு கொடை பிடிச்சார். நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு கொடை பிடிக்காதுங்க, அண்ணன் பேடு ராஜி அண்ணன் பேடு வச்சிருக்கிறது 2 லட்சம் ரூபா, அதுல மழை தண்ணி விழுந்துட்டுனா ஆக்கர் கடையில தான் போடணும், அவருக்கு கொடை பிடிங்க. செட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா?
பல கிறுக்கு பயில உனக்கால கொடை பிடிக்கேன், என் மைக்கு நனைஞ்சிடப்படாது பாதுகா பிடிக்கன்னாரு. அந்த அளவுக்கு சிறப்பான ஆடியோ. இப்படிதான் கும்பகோணத்துல ஒரு பட்டிமன்றம் நான் பேசினேன். கொஞ்சம் செட்டுக்கார்ட்ட சொன்னேன், அண்ணாச்சி கொஞ்சம் ஏத்துங்க. சரி, அவரு ஒரு குட்டியானே கொண்டு வந்து அவ்வளோ ஏத்தி கொண்டு போயிட்டார். பின்னாடியே ஓடி இருக்கேன், அண்ணாச்சி வாலிம தான் ஏத்த சொன்னேன், வாலிம தான் சொன்னேன். அப்படியே ஐயா முதல்ல சொல்லப்படாதாங்க. ரோஹிணியா அங்க வந்துச்சு வரலையே, எல்லாம் வரமாட்டேன். எதிரணியில மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புதான் என்று பேசுவதற்காக 2 பேர் வந்து. எப்படிப்பட்ட அணி பாத்தீங்களா? ஆம், ஒன்னு வெயிட் ஒன்னு வெயிட் லாஸ். ஆம், அதுலயும் ரோஹிணி உட்கார்ந்துருக்க சைஸ பாருங்கக்கா, பச்சை கலர் சேலை உடுத்திருக்கா. ஆமா, நல்லா உத்து பாருங்க. எங்க வீட்டுல கிச்சன்ல அரிசி மூட்டையை இப்படிதான் சரிச்சு போட்டிருக்கோம். ஹலோ, எந்த ஊர்ல அரிசி மூட்டைக்கு இந்த மாதிரி பச்சை கலர் புடவை கட்டி உட்கார்ந்துருக்காங்க? எங்க வீட்டுல இப்படியே தான் இருக்கும். உங்க வீட்டுல இவ ஒரு மேனா மினிக்கு, அவ ஒரு சிங்கிடு மினிக்கு, நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல. ஆனா நல்ல ரசிகர்களா. நாங்களும் தமிழகத்துல நாங்க போவாத மாவட்டமே கிடையாது. ஆனா இதே போல ஒரு ரசிகர்களை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆவரைகுளம் சிறப்பான ஒரு ரசிகர்கள் இருக்கிறீங்க. ஒரு சின்ன நகைச்சுவை சொன்னாலும் உடனே சிரிக்கிறீங்க. இதுதான் முக்கியம். எங்களுக்கு தமிழகத்துல இந்த வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, இந்த கழிச்சு போட்ட ஊர்னா அதுதான். கிச்சு கிச்சு மூட்டினாலும் ஒருத்தரும் சிரிக்க மாட்டாங்க. நேத்து நீலவேணிக்கு வேதாரண்யன்றதான் ப்ரோக்ராம். ஆமா, படாத பாடுபட்டிருப்பாள. ஆனா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து தான் இருப்பாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா அந்த இள வீட்டுக்கு வந்த போலே இருப்பா. அப்படியே அந்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா அடிச்சவன் போலே இருப்பா. இப்படியே தான் இருப்பா. ஆனா அங்கேயும் போய் மருதூர்ல போய் நம்ம பேசி ஜெயிச்சுட்டு வந்தோமா இல்லையா? அதுதான் வெற்றி. சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே சிரித்து கொண்டே வாழ்வது தாங்க ஒரு மனிதனோட சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா, அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள் எங்களோட ஆவாரகுளம் ரசிகர்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா ஆவாரகுளம் பெண்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் நாங்க கொடுக்குறோம். சூப்பர், அருமை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நல்லா கைத்தட்டுங்க, உங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. ஆண்கள்லாம் நல்லா கைத்தட்டிங்கன்னா அண்ணாச்சி உங்களுக்கு சொட்ட தலையில முடி வளரும். நிஜமாவா? ஆமா. என்ன இப்படி சொல்றீங்க? ராஜு என்ன கைத்தட்ட மாட்டாங்க, அதான் என்ன வளரல அவருக்கு. அவரு குச்சியை வச்சியே அடிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, வீட்டுக்காரு வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் அப்படின்னு எந்த பெண்களும் போகாது. அன்னபாரதி நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன்க்கா. வழுக்கத்தலை உளுந்த ஆண்கள் எல்லாம் அந்த மாரியம்மனுக்கு பிடித்தவர்கள். எப்படி நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் நீங்க அப்படின்ட்டு சொன்னா எப்படிப்பட்ட புனிதமானவர்கள் ஆண்கள். அக்கா உங்களுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. நீங்க நல்லா கைதட்டி வாய் விட்டு சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருந்தா இப்போவே குறைஞ்சிரும், பிரஷர் இருந்தா 25% இப்பவுமே இறங்கி போயிரும். குறிப்பா அக்காமாருக்கு சொல்லுங்க கேளுங்க, நீங்க நல்லா கைத்தட்டி சிரிச்சீங்கன்னா உங்க தலைமுடி 2 அடிக்கு வளருமா. அமெரிக்காக்காரன் இப்பதான் என்கிட்ட சொல்லி விட்டுருக்காம, சௌரி முடியா இருந்தாலும் வளருமா? அதெல்லாம் வர. ஆனா அதுல ஒரு அக்கா கூட்டத்துல இழுத்து பாக்கு, அக்கா இப்ப இழுத்து பார்த்தா வராது. நாங்க சிங்கப்பூர்ல உள்ள துட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு நீங்க இழுத்து பாருங்க, அது சௌரி முடியா இருந்தா சௌரியமா கையில வரும். ஆனா நல்ல நான் இப்படிதான் நடுவர் அவர்களே ஒரு ஊர்ல சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். எப்படி? தஞ்சாவூர்ல ஒரு பட்டிமன்றம். ஆண்கள்லாம் நல்லா கைத்தட்டுங்க அண்ணாச்சி, நீங்க நல்லா கைத்தட்டுனீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடியது இனி பிறக்கக்கூடியது அவ்வளவுமே ஆம்பளை பிள்ளைகளா பிறக்கும். சரி, 70 வயசு தாத்தா வரை கை தட்டிட்டாரு. ஒரே ஒரு அண்ணாச்சி மட்டும் கை தட்டவே இல்லை. எனக்கு கோபம்னா கோபம். நேரா அவர்கிட்ட போனேன், அண்ணாச்சி எல்லாரும் கை தட்டினீங்களே, நீங்களும் கை தட்டினா என்ன, நீங்களும் கை தட்டினீங்களா இனி பிறக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்குமே அப்படின்னு. அவரு என்ன சொன்னார் தெரியுமா? பல கிறுக்கு பயில நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியே 3 மாசம் ஆச்சு, எனக்கு எங்கோடி பிறக்குது, எங்க கைதட்ட. ஆனா அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. ஒரு ஆடவனுடைய வெற்றி மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க தலைப்பை இப்படியெல்லாம் போட்டு பொதுமக்களை குழப்பிருக்கவே வேண்டாம். ஈஸியா அவங்களுக்கு புரியும்படியாவே சொல்லி இருக்கலாம். சொல்லுங்க. கல்யாணம் பண்ணுனவே விளங்குவானா விளங்க மாட்டானா, சாட்டா போடுக்கலாம். அப்படிதான் அண்ணாச்சி. இப்பதான் அந்த அண்ணாஜிக்கு புரிஞ்சிருக்கு.
திருமணம் மகிழ்ச்சியா இருப்பது முன்பா பின்பா? நடுவர் அவர்களே, இது எப்படிப்பட்ட மண்ணு? கல்லும் மண்ணும் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் இன்றைக்கு கல்விக்கூடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நமது அப்பச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாது எதையும் நாடாது, இத்தனையும் தேடாது எதையும் நாடாது, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் வழிவந்த நாம ஆண்டோர்கள் சான்றோர்கள் நாங்கள் இல்லையா? எப்படிப்பட்ட தலைவர்! 4 பேருடன் பழக வேண்டும் என்று சொன்னாலும், 4 பேருடன் பழக வேண்டும் என்று சொன்னாலும், அது நாடாரின நண்பர்களோடு பழக வேண்டும் என்று சொன்னார் கண்ணதாஸ். அருமை அருமை. எவ்வளவு பெரிய சமுதாயத்தில் வந்திருக்கோம் நாம. இப்படிப்பட்ட ஊர்ல வந்துகிட்டு ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருந்தது திருமணத்துக்கு முன்பா பின்பாணி என்ன பேசினாலும் ஆண்மகனுங்க ஒன்னும் ஒருத்தரையும் காணுமே. தெரியும், பார்த்து இருந்த சைஸ பார்த்தாலே தெரியலையா நடுவர் அவர்கள்? என்ன ஆடி அடங்கும் அக்கையடா. அக்கா மாதிரிலாம் நல்ல ஜிகு ஜிகுன்னு இருக்காங்களே, என்ன காரணம்? அக்கா உண்மையிலே உங்க வீட்டுக்காரெல்லாம் எங்கக்கா இருக்கிறாங்க சொல்லுங்கக்கா? நல்ல எல்லாருமே வீட்டிலே இருக்கணும், யாரும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு மிரட்டிட்டு வந்திருக்கீங்களா நீங்களாம்? நாங்க பெண்கள்லாம் ஏன் சிவி முடிச்சு சிங்காரிக்கிறோம்? சிவி முடிச்சு சிங்காரிச்சு செவத்தனத்தில பொட்டு வச்சு ஆசைப்பட்ட மாமன் மனைவி வந்தா ஆசை வரும், மனைவி வந்தா ஆசை வரும். ஆசைப்பட்ட மாமனுக்காகத்தான் பெண்கள் நாங்க சிவி முடிச்சு சிங்காரிக்கிறோம். ஏன் நீங்க பவுடர் போடுறீங்க? ஏன் ஃபேஷியல் போடுறீங்க? எதுக்கு ஃபேஷியல்? அப்படின்னா தான் உங்க முகரக்கட்டையை பார்க்க முடியும். ஏக்கா நான் இங்க உள்ள பெண்களை யாரையும் சொல்லல ஐயா. ஏ முத்தாரம்மா மன்னிச்சுக்கம்மா, எந்த பாதையோட எனக்கு வீட்டுக்கு போகணும்னு எனக்கே தெரிய மாட்டாங்க. ஆமா, உங்களை யாரையும் சொல்லல. எங்க சொல்லி பாரு. நான் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு வடக்க. ஏக்கா இதுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கக்கா, இவர் எந்த ஊரு போனாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு வடக்கன்னு தான் சொல்றாரு தவிர அந்த ஊர் பெண்களை பத்தி சொல்ல மாட்டேங்கிறார். அந்த பயம் இருக்குதா இல்லையா? பயங்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரோஸ்டல் அக்கா கொப்பளிச்சிட்டாங்க வார்த்தைய. எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா தான் மகளிர் சுய உதவி குழுவோட தலைவின்னு நினைக்கிறேன். கரெக்டாக்கா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. நடுவர் அவர்களே, ஒரு உழைக்கும் வர்க்கம், உன்னதமான வர்க்கம், பாடுபடுவர்க்கம், பாட்டாளி வர்க்கம் யாருன்னு சொன்னா அது எங்க ஆண் வர்க்கம் நடுவர் அவர்களே. அந்த ஆண்மகனுக்கு திருமணத்திற்கு முன்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது, திருமணத்திற்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது. திருமணத்திற்கு பின்னால் மனைவி என்கின்ற ஒரு சொந்தம் வீட்டுக்குள் வருகிறது. அந்த மனைவி என்கின்ற சொந்தம் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவனது வாழ்க்கை இறுதி காலம் வரையிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தான் என்று சொன்னால் அந்த ஆண்மகனுடைய மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்புதான் நான் ஒத்துக்கலாம் நடுவர் அவர்களே. அப்படி இந்த காலகட்டத்தில் ஒத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. நீங்க இவ்வளவு தூரத்துக்கு அலங்காரம் பண்ணிருக்கீங்க. ஆமா, எங்க ஆண்மகன் யாராவது அலங்காரம் பண்ணிருக்காங்களா? வாய்ப்பே இல்லையே. அவர் போட்டிருக்க சட்டை ஒரு கலர், அவருடைய வேஷ்டி ஒரு கலர், அதுவும் தோச்சாரா தோய்க்கலையான்னு தெரியல. ஆனாலும் மனுஷன் கம்பீரமா வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா பரிதாபத்திற்குரிய ஆண் சிங்கங்கள் உழைக்கும் வர்க்கம். ஏன் அப்படி சொன்னேன்? ஏன் ஒரு பிளவுஸ் விலை எடுத்துருக்கா 70 ரூபா தான் பிளவுஸ் விலை. 70 ரூபா. அத தையல் கூலி 700 ரூபா வாங்க. யாமலான்னு கேட்டாய். அதுக்கு வாசு பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வரணும், அதுக்கு ஒரு நட கல் வச்சு ஒட்ட வேண்டி இருக்கு. கல் வச்சா. ஹலோ. ஆமா, அதுக்கு பேரு ஆரி ஒர்க்லாம் இருக்கு. ஆமா, ஆரி ஒர்க், பூரி ஒர்க். நீ அவங்க 800 ரூபாய்க்கு வெயில் நடந்து வேகாம சாதிட்டு வரான். நீங்க ஆரி ஒர்க் ஆரி ஒர்க். அதுக்கு அடுத்து நீலவேணி வந்து பேச போத. நீலவேணி
நீ என்னத்த தூக்கி வேற ஒண்ணும் வேண்டாம். எழுதுறன்னு தெரியல. உழைக்கும் மறுக்கன்னு சொன்னா என்னைக்காவது எங்க ஆண்மகன் அலங்காரம் பண்ணிருக்கானா பாத்தியலா? ச்சே. ஆனா இந்த பெண்களை பாத்தியலாக்கா? உங்களை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தியும் இப்ப குளிச்சா தலையை பின்னவே மாட்டாங்க. குளிக்கிறாங்களான்னு கேளுங்க, அப்புறம் குளிப்பாங்க. ரோகிணி கிட்ட இருந்து அப்பல இருந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பாட்டி மாதிரி இருந்தாங்க. பாட்டி மாதிரி நேர்வீச்சு எடுத்து தலை இழைச்சிருந்தாங்க. பின்னால ஒரு 3 சடை போட்டு இழைச்சிருந்தாங்க. கடைசியில ஒரு குஞ்சம் கடந்து தொங்கிட்டு கிடக்கும். இப்படி கடந்து ஆடிட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப ஆனா அன்னைக்கு இருந்த ஒரு நடைமுறை வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா பாருங்க. அவர் சொன்ன நான் எதனால சொல்றேன் கேளுங்க. அன்னைக்குள்ள பெண்கள் நேர்வீச்சு எடுத்து தலை இழைச்சாங்களே, இன்னைக்குள்ள பெண்கள் யாராவது நேர்வீச்சு எடுத்து தலை இழைச்சிருக்கீங்களா? நடுவரை தவிர 2 பேச்சாளர்களையும் தவிர யாருமே நேர்வீச்சு எடுக்கலப்பா. பொங்கலை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல. ஆனா நேர்வீச்சு தான் எடுத்து இழைக்கா. எப்படி இழைக்கா பாருங்க. கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு அது கொட்டாரத்துக்கு வந்து, அது நேர வழுக்கம்பாறைக்கு போய் சுசீந்திரத்துக்கு வந்து கோட்டாருக்கு போய் பட்டாசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு விழுந்து சாவுவா. யாருக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ தெரியல. உள்ள இருக்க ஈருக்கும் பேனுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. முன்னுக்கு நேர்கோட்டம் தான் போயிட்டு வந்து இப்ப டைம் அடிச்சு போயிட்டு எவ்வளவு சீரழிவு பாருங்க நடுவர் அவர்களே. இதுதான் திருமணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையா? அன்னைக்குள்ள பெண்கள் குளிச்சாங்க, தலையை பின்னுனாங்க. ஆனா இன்னைக்குள்ள பெண்கள் யாராவது தலையை பின்றாளா பாருங்க? ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு முடியாளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல்லு போலவன கிளிப்ப மாட்டிட்டு நடு வீட்டுக்கு பிராயிருந்த போல இருக்கா. நல்ல மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியும். நீங்க போலாமே. சிவராஜனே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, இதெல்லாம் வீடியோ எடுத்துறாதீங்க. நான் அன்னபாரதி அசத்தல் பட்டிமன்றம், ஆடல் பாடல் பட்டிமன்றம் போட்ட போறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு பேச்சாளர்கள் 4 பேருக்கு சொல்றேன், தயவுசெய்து இன்னைக்குள்ள மேடையில ரொம்ப கரெக்டா தெளிவா பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு பேசினா அருமையாக பேசக்கூடிய பேச்சாளருக்கு 2 பைக் ரெடியா இருக்கு. பைக்கை நீ எடுத்துட்டு நீ பேராவூரணி பேரலாம், நீலவேணி நீ பைக் எடுத்துட்டு தேவக்கோட்டை வரைக்கும் போயிடலாம். ஏன் நான் கன்னியாகுமரி போக மாட்டேனா? போகலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போகலாம். நம்மளை கூப்பிட்ட நிலைமையை பாக்குறாரு ஆர்கனைசர். ஆத்தாடி, பைக்கையுமா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னையா பண்ற? உண்மையில ரோகிணி நீ போகணுமா? ஆனா நடுவர் அவர்களே, ரோகிணி மேல பைக் கூடாது, பைக் உன் மேலதான் பைக். ஆனா நடுவர் அவர்களே, நம்ம 4 பேரும் வேணாலும் நம்ம இந்த பைக்ல போயிடலாம். சரி. ஆனா ரோஹிணி இந்த பைக்ல ஏத்திட்டு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரோஹிணி எப்படி நினைச்சு பார்க்காதீங்க. இந்த இடத்துல ரோஹிணி கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுமா ப்ளீஸ். கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிஞ்சு. ரோஹிணியோட வீட்டுக்காரருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. இந்த இடத்துல சூப்பரான ஒரு கைத்தல் கொடுங்க. போதும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வந்து உட்காருங்க. இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்ல. இங்க பாருங்க, இது அதை விட அதிகமா இருக்கு. மனுஷன் வீட்டுக்காரருக்கு கைத்தல் கொடுக்க சொன்ன ஏன் தெரியுமா? இந்த கார்ல இருந்து மேடைக்கு வர எவ்வளவு நேரம்? 2 செகண்ட். அந்த 2 செகண்ட்ல ரோகிணி வீட்டுக்காரர் 4 தடவை சுச்சுக்குன்னு வீடியோ கால். நான் ஷாக் ஆயிட்டேன். என்னமா உன் வீட்டுக்காரர் உன் மேல அவ்வளோ பாசமா? கார்ல இருந்து மேடைக்கு வர்றதுக்குள்ள அத்தனை தடவை வீடியோ கால் போடுற அவ்வளோ பாசமான்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொல்லுச்சு? என்ன தெரியுமாக்கா சொன்னாரு? அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ரோகிணியோட வீட்டுக்காரருக்கு சின்ன பிள்ளையிலே நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழக்கிட்டாங்களாங்க. இந்த நிலாவை பார்த்தா தான் வீட்டில் அந்த மனுஷன் இப்ப சோறே சாப்பிட்றாருன்னா கொஞ்சம் பெரிய நிலா தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படிப்பட்ட ரோஹிணியை தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. எதுவுமே சொல்ல முடியாம தான் மனுஷன் அங்க படுத்து கிடக்காரு. நிம்மதியா இருப்பாரு. ஐயா அம்மா அங்க வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு. அப்படியா? ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கு கல்யாண உடையில போட்ட ட்ரெஸ் கழட்டாம நிக்க. அருமை. அதே ட்ரெஸ் தாங்க, வேற வழியே இல்லை. அவ என்ன துவைப்பா, துணியை நான் துவைப்பேன். அப்படியா? அதே ட்ரெஸ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் பொண்டாட்டிய பொண்ணு பார்க்க போனேன். சரி. அப்புறம் நீங்களாம் கேட்கக்கூடாது, கல்யாணத்துக்கு பிறகா போவீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏரல் பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்கோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் மைனியார் எல்லாருமா சேர்ந்து போயிருக்கோம். போய் உட்கார்ந்துருக்கோம். கார்ச்ச வருவு, மிச்சர் வருவு, சேவு வருவு, காப்பி வருவு, பொண்ணு வரல. வா, வருவெல்லாம் ஏன் இங்க வருது? 1/2 மணி நேரமா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அவசரம். பாத்ரூம் போடுமா? என்ன அவசரங்க? எம்மா பொண்ணை பார்க்க வேண்டிய அவசரம். ஓகே. பொண்ணு வரல. எனக்கு கோவம் வருமா?
வரும் வரும். நான் எங்க அம்மாவை பார்த்தேன், ஆ, எங்க அம்மா அங்க பார்த்தாங்க, பொண்ணு வந்துச்சு ஆ. தட்டுல தாம்பாளத்துல காப்பி எடுத்துக்கிட்டு. சே, இது பொண்ணா ரோபோ வாங்க. ஏதோ வந்தா. ஆ, நான் பொண்ணை பார்த்தேன், ஆஹா, பொண்ணு என்ன பார்த்தா. வாவ். நான் எங்க அம்மாவை பார்த்தேன். ஆ. எம்மாய் ஆ, முடிச்சிரு, அவ நடையும் அவ சடையும் அவ எடையும் முடிச்சிருன்னு ஆ. எங்க அம்மா பலார்னு என்ன சென்னில அடிச்சு விட்டா. ஏன், எதனால? என் அம்மா அடிச்சேன்னு இல்ல, வந்தது பொண்ணுக்கு அம்மலேனிக்கா. ஏக்கா அந்த ஊர்ல முதல்ல பொண்ணை காணிக்க மாட்டாங்களா, ஆ. பொண்ணுக்கு அம்மாவா தான் காணிப்பாங்களா. அக்கா. அம்மாவுக்கு நான் சம்மதம் சொன்னாதான் பொண்ணே சம்மதிப்பான். இது 100% உண்மைக்கா. கிட்டத்தட்ட சிவராஜ் அண்ணன் 1 2 3 4 8 ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காரு. விளங்காத நம்பரால இருக்கு. 9 சொல்லல, 8 தான் சொன்னேன். 8 ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காரு. இன்னொரு விஷயம், அந்த அண்ணன் பொண்ணு பார்க்க ஒரு விஷயத்த நான் சம்பவத்தை சொல்றேங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே திகில் அடைஞ்ச மாதிரி இருந்தாரு. நான் அடுத்த நாள் கேட்டேன், அண்ணன் பொண்ணு பார்க்க போனீங்களா, போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டாருமா அப்படின்னாரு. பொண்ணோட அப்பா பொண்ணு தரட்டே என்ன, பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே. அவர் சொன்னார், லூசா மண்ணி, லூசா நீ, பொண்ணையே தரமாட்டேட்டாங்கன்னா பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்கன்ட்டார். இப்போ நம்புறீங்களாக்கா நீங்க? இது 7வது ஊருன்னு எனக்கு தெரிஞ்சு. பாத்தியா? ஒரு வழியா அந்த பொண்ணு வேண்டான்னுட்டேன். அப்புறம் ஆமா, அவ ரோகிணி சைஸ்ல இருந்ததுனால வேண்டான்ட்டேன். வருத்தப்படுவீங்க இப்ப பின்னால. எனக்கு கிரகம். அதுக்கு பிறகு நான் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சேன். சாமி தோப்புல தான் பொண்ணு கட்டினேன். ஆம், கல்யாணத்தன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டா போய் நிற்பேன். பிச்சை எடுக்கிறதுக்கா? வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்பங்க. அப்படியா? இந்த புதுசா கல்யாணமான ஜோடிகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம ஐயா போல உள்ள காலத்துல எல்லாம் பைக் இறக்கி இருந்தாங்க, டூ வீலர். அந்த வீட்டு அம்மாவை அந்த சீட்டை பாத்தீங்கன்னா நேரா தான் இருக்கும், பார்த்திருப்பீங்க. டிவிஎஸ் 50, எக்ஸல், சாம்பு இந்த மாதிரிப்பட்ட பைக்குகள் தான் இறக்கியிருந்தாங்க. பின்னால மனைவி இருந்தாங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போற புருஷனுக்கு வயத்தை அப்படியே அணைச்சி பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. இது ஒரு பாசமா இருக்கும், நேசமா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கும் புதுசா கல்யாணமான ஜோடிகள் பைக்ல தான் போறாங்க. பைக்கு மாடல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஓட்டிட்டு போறவன் இப்படிதான் விழுந்து கிடக்கான், அங்க விழுந்து கிடக்கான். பொண்டாட்டி எங்க இருக்கா தெரியுமா? அந்த சீட்டு ஒரு 3 அடிக்கு தூக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவளை அப்படி தூக்கி கொண்டு மேல கொண்டு இருத்தி வச்சிருக்கான். அங்க இருக்கவளுக்கு அவனுக்கு இடுப்பு எட்டுமா? எட்டாது. எங்க பிடிச்சிருக்கா? ஓட்டிட்டு போறவனுக்கு தொண்டா குழியே பிடிச்சிருக்கா. பிடிச்ச உடனே ஒரு வார்த்தையும் பேச முடியாம ஆக்சிடென்ட்ல திருக்குவான் பாரு. வண்டி 100ல போவோம், வரும்போது 108ல யாரும் வருவான் பாரு. இந்த காட்சியை நானும் பாப்பனா? ஆமா, நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்காதான்னு பேசி முடிச்சாச்சு. கல்யாணத்தன்னைக்கு நான் நல்லா குளிச்சேன். அன்னைக்கு தான் குளிச்சிருக்காரு. அன்னைக்கு ஆல் கிளியர் ஷேம்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சேன். குளிச்சு முடிஞ்ச உடனே எங்க அப்பா ஒரு பெரிய மாலையை கொண்டு கழுத்துக்கு போட்டேன். சரி, நானும் மாலையெல்லாம் போட்டு மண்டபத்துல போய் இறங்கி நிக்கேன். எங்க நிக்கிறீங்க? மண்டபத்துல இறங்கி நிக்கேன். நானும் முன்ன பின்ன தாலி கட்டி பழக்கம் இல்ல பதிலாக்கா. அப்புறம் என்ன கேமராமேன் என்ன 4 தடவை பழக்கமா? எல்லாரும் ஒரு தடவை டைரக்ட் ஸ்பாட் கட்டுறது தாங்க. இறங்கி நின்னேன். என் பொண்டாட்டிய பார்க்க போற வேகத்துல சடக்கு மடக்குன்னு நடந்த பாருங்க. என் மச்சின மாதிரி 4 பேர் இருந்தான். ஏல நின்னுக்கன்னா நான் தூர பொங்கலன்னு நடந்து போனேன் பாருங்கக்கா. இந்த சண்டாளன் சரவெடியை கொளுத்தி விட்டுட்டான். அது டபா டபா டபாடு வெடிச்சு மேலே பார்க்க புகையா போகுது, கீழே பார்க்க என் முட்டுல இருந்து ரத்தமா வடிவு அங்கேயே வர்றா. கவுண்டர் நல்லா இருக்க? அந்த வடிவு இல்ல, இது ரத்தம் வடிஞ்சு போகுதுன்னு. முத நாளே எனக்கு கல்யாணம் அலங்கோலமாயி போச்சு. 4 பேரும் என்ன கைத்தாங்களா கூப்பிட்டு மணவரையில போய் உட்கார்ந்துருக்கேன். சரி, எங்க உட்கார்ந்துருக்கேன்? மணவரையில உட்கார்ந்துருக்கேன். உண்மையிலக்கா எனக்கு கல்யாணம் முடிச்ச தரகரை நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க்கா. ஏன்? இவனை கண்ட இடத்துல வெட்டியே கொண்டு விடுவேன். என்கிட்ட போட்டோவை தரும்போது சொன்னா, ஏலே சிவராஜா, உன் பொண்டாட்டிய சொண்டுனா ரத்தம் வரும்ல, அவ்வளோ புண்ணா, அவ்வளோ பிரைட்டா தான் இருப்பாள, அன்னபாரதி கலர்ல தான் இருப்பாளேன்னா நானும் ஒரு தகர டப்பா கலரை அந்த நிலையில கட்டிச்சு விட்டான். ஆனா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச தரகரையா விட்டுலாம். ஆனா அந்த ஐயரை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. தரையில ஒரு ஓம குண்டத்தை வளர்த்து
என்ன இளவல்லாம அள்ளி உள்ள போட்டார். சுக்லாம்பர்தம் நமஸ்கிருஷ்டம் சசிவர்ணம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் சுவாஹா. சுக்லாம்பர்தம் நமஸ்கிருஷ்டம் சசிவர்ணம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் சுவா. அப்படியே வருவேன். உங்க சித்தியமா சொல்ல, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டவே இல்லக்கா. என்ன சொல்றீங்க? நீங்க தாலி கட்டலையா? கெட்டவே இல்லை. அப்ப ஐயரா கட்டினாரு? யாரு கட்டினாருன்னு தெரியல. நான் தான் கட்டுனேன். ஐயரு வாங்கின சம்பளத்துக்கு ஒரு மந்திரம் மட்டும் சொன்னார். மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவன கேதுனா தந்தே பத்ராணி சுபகே. பயப்படுறான், பயந்து நடுங்குறான். நான் இங்க தாலியை கட்டி என்ன செய்ய முடியும்? யாராவது மொய்யா எழுதுவாங்க? சும்மா அவனை கழித்த ஹைட் கரெக்டா இருக்கும் ரெண்டு பேத்துக்கும். இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் வேண்டாம். அப்படியே தாலி அப்படியே கொண்டு போனேன். சரி. பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சியும் நின்னா. அவளுக்கு பேரு என்ன தெரியுமாக்கா? என்ன? பொயம்பூட்டுக்காரையா, கோல்மூட்டுக்காரை. அவ ரெண்டு பேரும் நின்னா. அப்படியே கொண்டு போனேன். அவ ரெண்டு பேரும் வாங்கி அந்த சொட்டைய போட்டா நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நான் தாலி கட்டுனா இல்ல, கட்டவே இல்லை. அப்பந்தான் ஐயர் சொன்னார், நல்ல நேரம் முடிய போகுதே, நல்ல நேரம் முடிய போகுதே. ஏல சிவராஜா, உனக்கு நல்ல நேரம் என்ன முடிய போலன்னார். நானும் தாலி கட்டுறேன், எனக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அழுகாதே, அடுத்த தடவை தாலி கட்டும் போது பாத்திரலாம், பிரச்சனை இல்லை. போட்டோகிராஃபர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தேன். சொன்னா, மாப்பிள க்ளோஸ், மாப்பிள க்ளோஸ். இல்லை, நீ நெருங்கி இருக்க சொல்றியா அல்லது நீ இன்னோட க்ளோஸுங்கிறியா? எனக்கு அன்னைக்கு புரியல, இப்பந்தான் புரியும். நிமிரு மாப்பிள, கடைசியா ஒருக்கா சிரி மாப்பிள. நான் சிரிச்ச கடைசி சிரிப்பா ஒரு வழியா சிரிச்சு இந்த பேதியில போல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம செட்டுக்காரனே அழகா ஒரு பாட்டை போட்டார். என்ன பாட்டு? மணமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, ஐயா தமிழ் கோவில் வாசல் திறல். ஐயா, மக்களை சிரிக்க சாப்பாத்தனைப்பா ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஹலோ, நாய ஒரு நிமிஷம் மயக்கம் போட்டு உள்ள வச்சுட்டீங்களே, நல்லா உட்காந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம். அது எப்ப தூங்க ஆரம்பிச்சு தெரியுமா? நீ ரோஹிணி அறிமுகப்படுத்தவும் அது தூங்கிட்டு. யார் ஆசையாம் பொண்டாட்டி வலது காலை எடுத்து படியில வச்சா படி இத்து நொறுங்கியே போயிட்டுக்கா. சண்டாளி டன் கணக்குல வெயிட்டா இருந்திருக்கா. எங்க அம்மா பேரு காசி தங்கும், சும்மா தானே இருந்திருக்கணும். அவ ஆரத்தி எடுக்க சிக்கடு 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 சிக்கடுன்னு ஆடி வந்தா. குடும்பமே ஆடுகாலி குடும்பம் போலக்கா. நல்ல குடும்பம் தான். என் பொண்டாட்டி மாணி ஒரு தும்மு தும்முனா எங்க அம்மா ஏத்த விட்டு கூரையில போய் விழுந்துக்கடாக்கா. சுனாமியோ பவரா அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கா. ஒரு யானி வச்சு இறங்கி கொண்டு வந்திருந்து நிலவாசல் வழியா உருவம் உள்ள போய்கிடாதுக்கா. ஒரு கொத்தனாரை கூட்டிட்டு வந்து நிலையெல்லாம் இடிச்சு பேத்து உள்ள கொண்டு போயிருந்து இவ்வளவு நிலத்து ஒரு குத்து விளக்கு கொண்டு வந்தா அங்க கொண்டு வச்சா. எங்க மூத்த அக்கா சொன்னா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கா. இது மகாலட்சுமியாக்கா, மண்ணெண்ண பேரல் வீட்டுக்கு வந்திருக்கா. விளக்க கொளுத்தமான்னா என் பொண்டாட்டி குத்து விளக்க சுத்தி சுத்தி வாரா. ஏன் அதனால? நான் என்னமா தேடுன்னேன். குத்து விளக்க ஏத்த சொன்னாங்க, சுச்சி எங்க இருக்குன்னு பாக்கேன். குத்து விளக்க ஏத்தக்கு சுச்சி கேட்டாளா நடுவர் அவர்களே? இந்த வாழ்க்கையா நீலவணி எங்களுக்கு சங்கமா இருக்கு. நீ குச்சி போலதான் இருக்கா தெரியும். கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, வலைய விரிச்சு புட்டு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். வெளியிலே ஓடாதுதான் வீட்டுக்குள்ள கட்டி போட்டேன். வேளாண்மை சம்சாரம் ஆமான ஆமான, நான் போறேன் சந்நியாசம் வழியே அட நீ விடுடா. ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளாமே. கேளு கேளு தம்பி, இருந்தேன்
என்னை போல எத்தனையோ ஆண்மகன்கள் ஆ. திருமணத்திற்கு பிறகு ஒரு மனைவி வருகின்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். நீ பார்த்தா வீட்டுக்கு வந்தா வில்லியாக வந்து சேராள நடுவர் அவர்களே, நிறைவா இந்த வாழ்க்கை எங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும். வேற ஒண்ணும் வேண்டாம். ஐயா எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம எல்லாம் நாடார் சமுதாயம் தான். திருமணமான ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. திருமணமான பெண்களும் நிறைவாக இருக்கிறீங்க. இப்போ திருமணமான ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணாச்சு. நமக்கு மகிழ்ச்சி, ஒரு ஆண்மகனுக்கு மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பாணி தான் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில வச்சு தான் நடுவர் நமக்கு தீர்ப்பு தருவாங்க. திருமணமான ஆண்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க அண்ணாச்சி. நான் இப்போ உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நல்லா கேளுங்க பார்க்கலாம். யார்கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிய? அது இல்ல, இனிதான் கேள்வியை கேட்க போறேன். திருமணமான ஆண்கள்லாம் நல்லா கவனிச்சுடுங்க அண்ணாச்சி. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க குண்டமா தான், அதே பொண்டாட்டி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம். யாருமே வேண்டான்ட்டாரு. ஐயாலாம் வேண்டான்ட்டாரு. இங்க பாத்தீங்களா, ஐயாலாம் திகில் படம் எடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன டக்குன்னு ஒரே கயிறு திட்டுட்டாரு அண்ணாச்சி. அவர் குலத்துல நான் இது இந்த கேள்வியை தப்பா கேட்டு விட்டனோ? ஒருத்தரும் தூக்கலையே. வேண்டான்ட்டாங்க, அப்புறம் என்ன தூக்கலங்கிறீங்க? ஐயோ, இப்ப இதுதான் ஆண்கள். என்ன பாருங்க, ஆனா ஒரு அண்ணாய் கையை எங்க கொண்டு வச்சிருக்காரு. அவர் 2 கையை தூக்குறாரு. அப்பா அப்ப 2 கைனா 2 பொண்டாட்டின்னு அர்த்தமா? இதோட போறோம். ஏக்கா, நான் தப்பாட்டு கேட்கல. கேட்டீங்களா அந்த கேள்வியே? ஆமா, உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு தான் கேட்டேன். உங்களை பிடிக்கலன்னாச்சு. நீங்க நாளை காலையில திருவிழா நடக்கட்டு நீங்க பெட்டியை தூக்கிட்டு உங்க ஐயா வீட்டுக்கு கிளம்பிருங்க. அட பாவிகளா, வேண்டாம். ஒரு பட்டிமன்றம் நடத்தி யாராவது ஒரு ஆண்மகன் கை தூக்கி இருக்க கூடாதா? யாருமே தூக்கலையே. மாதிரி எப்படி திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆண்மகனுக்கு மகிழ்ச்சி இருக்கும்? சரி, கேமராக்காரரா தூக்கி இருக்கலாமா? அவரும் தூக்கலையே. பொண்டாட்டிய கிட்ட தானே வச்சிருக்காரு. அவரே தூக்கல. அவர் இந்த கொஸ்டின் கேட்கறான்னு தெரிஞ்சவொடனே படக்குன்னு கீழே போய் அதை ஆன் பண்ண போயிட்டாரு. நான் அந்த கேள்வி கேட்கன்னு ஆரம்பிச்ச உடனே உங்க வீட்டுக்காரர் சீட்டை விட்டு எழுப்பி ஓடிட்டாரு. அப்போ அங்கே உங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, இதே கேள்வி சைலண்ட் மோட்ல போடுங்க. ஆமா, இப்ப பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இப்போ திருமணமான பெண்களுடைய பாசம் தெரியும். அவர் குலத்துல அப்படி மேக்கப் எல்லாம் அப்படி மின்னு இல்ல. ஆமா, உங்களை பார்த்து இதே கேள்வி கேட்கங்க. திருமணமான பெண்களை பார்த்து கேட்க, 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் கேளுங்க, 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க சொட்டதலேன்னா அதே புருஷன் தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுற பெண்கள்லாம் முத்தாரம்மைய மனசுல வச்சு பாருங்க. எல்லாரும் கேமராமேன் இப்ப காமிங்க, இப்ப காமிங்க, இப்ப திருப்பி காமிங்க, ஆடியன்ஸ காமிங்க. பாருங்க பாருங்க, எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை பேர் மொத்தம்? சூப்பர். ஒரு பெரிய கைத்தறல கொடுத்துடலாம். அட்டகாசம். எப்படி? 33 34 எத்தனை பேர் என்ன எண்ணிட்டு இருக்கீங்க? நீ 36. ஏக்கா செவரே சாத்தி போட்டுருக்க உங்களுக்கு வேண்டாமா? வேணும்டா. வர கையை தூக்குற என்னையா? 37 தானே எண்ணிருக்கேன். அங்க அக்கா உங்களுக்கு அந்த அக்கா கூச்சத்தோட தூக்குறாங்க. 38 மஞ்ச. ஏக்கா அரிசி பருப்பெல்லாம் வாங்கி எடுத்து போட்டாரே. 40 அந்த மஞ்ச சேலை. இந்த ரோகிணி தூக்கி இருக்குது மேடையில. அது 3 ஆளுக்கு சமம். ஆமா, 3 சேர்த்து. நீலவேணிக்கு லைட்டா தூக்கி இருக்குது. ஆமா, 37 பேர் கை தூக்கி இருக்காங்க. ஆமா, இந்த ஆவர குளத்துல. சூப்பர். இந்த கேள்விக்கு நான் உலகெங்கும் போய் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு ஆவர குளத்துல தான் 37 பேர் கை தூக்கிருக்கீங்க. என்ன அர்த்தம்? இந்த 37 பேர் ஏன் கை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த கை தூக்குன 37 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பார். துணிக்கு நல்லா சோப்பு போடுவார். மாறி தூக்குவாங்க. 2 கை தூக்குவா. இந்த பாட்டி கை தூக்குவா. அல்ல தூக்குவா. இல்ல தூக்குவா. இந்த பாட்டி கை தட்டுறத பாரு, என்ன கை தட்டு. ஏன் அப்பா வரும்போது பாருங்க வீட்டுக்கு மணமகளே மருமகளே வா வா நீ வரதுக்கால எடுத்து வருவா தெரியுமா? ஆமா, செண்டு போல இருப்பான். ஊதுங்க காவல் கிணறுல போய் விழுந்து கிடப்பான். தட் மீன்ஸ் நீலவேணி. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு பாருங்க, சண்டாளி என்னத்தை தான் தும்பானி தெரியாதப்பா. தட் மீன்ஸ் ரோகிணி. துண்ணு 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 பல்லு போல இப்படிதான் போ. தெருவுல போவாரு இப்படிதான். ஆனா அந்த பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு. இந்த மணமகளே மருமகளே வா வான்னு அழகான பாட்டு. தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு குறைவே
மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைத்தோம் வா வா. என்னாச்சு? எவ்வளவு அழகான பாடல் பாடிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா? என்ன பண்றீங்க? எஸ்குஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நாயை ஒரு போட்டோ எடுக்கணும் பாத்துக்க. இந்த நாயவா? ஆமா. அத்தடி அம்மா வேற நாயை ஒளிச்சு வேற வைக்கிறாங்க. இவன் போட்டோ எடுத்து கண்ணு போட்டக்கூடாது நாய்க்கு. எதுக்கு நாயை போட்டோ எடுக்கிறீங்க? என் பொண்டாட்டி வரும்போது சொன்னா, உன் பேச்செல்லாம் எந்த நாய் கேட்கணும்னா. ஆனா ஒரு பொசிஷன்ல நின்னீங்கல்ல, எனக்கே இங்க இருந்து பார்க்கும்போது சிரிப்பா வந்தா பேமெண்ட்ல 500 ரூபாய் கூட்டிடணும். நிச்சயம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கண்டிப்பா. ஒரு திருமணத்திற்கு பின்னால ஒரு ஆண்மகனுக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு பெண்மகள் இன்றைக்கு ஆடம்பரத்தின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்களே நடுவர் அவர்களே. இதுவா இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒரு ஆண்மகனுக்கு? இல்லை. சமையல் தெரிகிறதா இன்றைக்கு? இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு சுகி சொமோட்டானி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா வீட்டுல ஒரு சமையல் பண்ணாங்க, ஒரு தேங்காய் சட்னி வைப்பாங்க, 4 தெருவுக்கு மணக்கம். அவ்வளவு ருசியா இருக்கு, அவ்வளவு சத்தா இருந்து 4 இட்லிக்கு 5 இட்லி நாங்க சாப்பிட்டோம். அப்படியா? அவ்வளவு உறுதியாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு சட்னி வைக்கா, நொங்கு நுரைய மூக்கு செடி போலதான் இருக்கு. தூக்கி போட்டான்னா ஆவரகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுந்துக்கிறாங்க. ஆனா அதாவது பரவாயில்லக்கா, இப்போ ஒரு சட்னி வைக்கா பாருங்க, புதினா சட்னியா. ஆமா. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பச்சை புள்ள ஆய் போன போலே இருக்கும். இனிமே வாழ்நாளில் அன்னபாரதியாக நான் புதினா சட்னியே சாப்பிடுவதில்லை என்று சபதம் இடுகிறேன். முற்போக்கு பிற்போக்கு. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் பத்தினி கிடையாதுக்கா. ஏன்? அவ வைக்கக்கூடிய சட்னியும் பத்தினி தான். என்ன தவிர எந்த மானங்கட்ட பயிலும் தொட்டுக்கிட மாட்டான். அவியல்னு ஒண்ணு வைப்பாக்கா, இதுவரைக்கும் அது அவிஞ்சதே கிடையாது. கூட்டுன்னு ஒண்ணு வைப்பாக்கா, இதுவரைக்கும் அது கூடுனதே கிடையாது. எங்க வீட்டுல புரிச்சினி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேல் தட்டுல ஃபுல்லா ரசம், 2வது தட்டுல சாம்பார், 3வது தட்டுல புளிக்குழம்பு, 4வது தட்டுல ஒண்ணு காலியா வச்சிருக்கா. ஏம்மா இதுக்குள்ள என்னமா வைக்க போறாங்க? யாருக்கு மாறா பேசினா உங்களை துண்டு துண்டா வெட்டி உள்ள வச்சு விடுவாங்கக்கா. ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள பேச முடியலையா? இந்த பொண்டாட்டி வந்த பிறதான் நான் சந்தோஷமா இருக்கேன், நிறைவாக. நடுவர் அவர்களே, இந்த மாமியார் மருமகள பிரச்சனை மட்டும் சொல்லி கேளுங்க கேளுங்க. ஏக்கா, திருமணத்திற்கு பிறகு ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனை வருகிறதா அல்லது திருமணத்திற்கு முன்னாலே வருகிறதாக்கா? திருமணத்திற்கு பிறகுதான் வருது. அப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, உழைச்சி களைச்சி வீட்டுக்கு சோறு போடுற எங்க ஆண்மகன் நாங்க நிம்மதிக்காக எங்க போவோம் சொல்லுங்க? அதாவது பெத்த கடமைக்காக தாயையும் நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு, நீ சோறு போடுற ஒன்னையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆண்மகன் 2 கட்டா என் நிலைமையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கமே, இந்த திருமண வாழ்க்கையா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், மாமியாரும் மருமகளும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கை தூங்குறதா பாப்போம். உங்க மருமக எப்படி எப்படி 2 பேரும் செட் வந்துட்டாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க முத்தாரம்மைக்கு நேரு உட்கார்ந்துருக்கீங்களோ? ஆமா. மாமியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, முத்தாரம்மனே நினைச்சுக்கிட்டோம், என்னைக்கும் கேட்கணும். வீட்டுக்கு அம்மா உங்களை பார்த்தா நான் சொன்னேன், வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை மருமகளா நினைக்காம மகளாத்தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தான் பார்த்துக்கிடுதேன். என் மாமியாருக்கு துணியெல்லாம் நான் தான் துவைச்சு போடுறேன். மருமகளை நான் என்ன நல்லா தான் பார்த்துக்கிடுறா இன்னும் சொல்லக்கூடிய கூட்டத்தில் ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னால என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிறேன். அக்கா தயவு செய்து வாங்கக்கா, மேடைக்கு வாங்கக்கா. எப்படி வருவா? எப்படி வருவா? வரமாட்டாளே வரமாட்டாளே. அக்கா தயவு செய்து வாங்கக்கா, மேடைக்கு வாங்கக்கா. யாராவது ரோகிணி கூடுமாப்பா, கூடு. யாராவது அவர் ஊரா போய் இந்த கொஸ்டின் கேட்கறாரு, யாருக்கும் இந்த மருந்து கிடைக்க மாட்டேங்குது. முத்தாரமா சூலாயத்தை எடுத்து நான் இந்த மருந்து பாக்கெட்ட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டாலே. சரி, இதே மருமகளை பார்த்து கேட்கறேன். மருமகளும் நல்லா வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல இருக்க மாமியார
மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. என் மாமியாருக்கு நான் தான் கைதால சமையல் பண்ணி கொடுக்குறேன். என் பிள்ளைகளெல்லாம் எங்க மாமியார் தான் பார்த்துக்கிடுவாங்க. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் சொல்லக்கூடிய ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் ரோஹிணிக்கு கழுத்து கிடக்க நெக்லஸ கலத்தி தாரேன். வேண்டான்ட்டாங்க ஐயாலாம், வேண்டாம் நெக்லஸ் வேண்டாம் ஒண்ணு. ஏன்னா இதெல்லாம் தங்கம் இல்லக்கா, எல்லாம் கல்யாணி கவரிங்ல கூறு 10 ரூபாய்க்கு வாங்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க வரல. இருக்கா மகிழ்ச்சி எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லையே. எங்க ஆண்மகனுக்கு எங்க மகிழ்ச்சி இருக்கு? ஆனா ஏக்கா, நான் என் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் தரக்குறைவா உங்ககிட்ட பேசி விட்டேன், பார்த்துக்கிடுங்க. உண்மையிலே எனக்கு பொண்டாட்டியா வாச்சவா இந்த முத்தாரம்ம போட்ட பிச்சைக்கா. டக்குனு மாறிட்டீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டாக்கா, அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பா. அப்படிப்பட்ட அவதாரமாக இருந்தாலும் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கும் இருப்பாக்கா. நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் என் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தரைக்குறைவா பேசிவிட்டேன். எல்லாரும் என் பொண்டாட்டிக்காக ஜோரா நல்ல கைத்தட்டு கொடுத்துருக்கா. நல்ல முத்தாரம்மனுக்கு திரைக்கு அளவுக்கு கைத்தட்டு கொடுக்கா. அப்படிப்பட்ட உத்தமியா பொண்டாட்டி தவறுதலா பேசிவிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்கக்கா. ஒவ்வொருத்தருக்க காலையா வந்து உழ முடியாது, மொத்தத்துல வந்து உளுந்துட்டு போயிறேன். அப்படி திருந்துங்க, அப்படி வலிக்கு வாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா பெரியவர்களே? ஏன் தெரியுமாக்கா? நான் ஆவர குளத்துல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எப்படி நான் வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் 2 மணி ஆயிடும். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போறது வரலையும் என் பொண்டாட்டி எனக்காக ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டாக்கா. நிஜமாவா? சத்தியமாக்கா. 2 மணி ஆனாலுமா? பட்டினியா இருப்பா, விரதமா இருப்பா. ஏன்? ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டான். எதுக்கு? எதனால? ஏன்? ஏன்? எதுக்கு? ஏன்? நான் போய் தானே சோறைய பொங்கணும். இதுக்கு தொங்கலாம், தூக்கு போட்டு தொங்கலாம். புது கவுண்டரா இருக்கு. பொங்கலாம் தொங்கலாம். ஆனா நான் மானசன் 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் சோறு பொங்குவேன். பாத்திரமும் நீங்க தான் கழுவுவீங்களா? ஆனா நான் தான் எங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறேன்னு எங்க ஊர்ல ஒரு பயிலும் கண்டுபிடிச்சிட மாட்டான். எப்படி? என் பொண்டாட்டிக்கு சோத்த கலர் நைட்டியத்துக்கு நான் போட்டுக்கிடுவேன். தலையில ஒரு தலைமுண்டு எடுத்து கட்டிக்கிடுவேன். எவனா கண்டுபிடிச்சிருவானா? அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கொடி மேலே. இந்த நர போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? உண்மையிலே அவர் சொல்றது உண்மைதான்க்கா. அன்னைக்கு 2 நாள் முன்னாடி நாங்க போயிருந்தோம். சோப்பு கலர் நைட்டியோட நொற நல்லா சூப்பரா துவச்சிருந்தது. அருமை அருமை. நோட்டீஸ்ல அடிச்சு போடுறியா? கண்டிப்பா. உண்மையிலக்கா சொல்லேன், என் பொண்டாட்டி இன்னைக்கும் என்ன பார்த்து முறைச்சிட்டே தான் இருப்பா. ஆனாலும் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேர வீட்டுல போய் உடனே பெட்ரூம்ல போய் அயர்ந்து தூங்கிட மாட்டாங்க. 2-3 நாளா முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. வீட்டுல இருக்க அம்மி கல்லு குளவி கல்லு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் போய் படுப்போம் போயிடுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில எங்க ஊர்ல போஸ்டர் ஒட்டிடுவான், சிவராஜன் இறைவனடி சேர்ந்தார். சிவராஜன் இறைவனடியா சேர்ந்தாரு, குளவி கல் அடிபடி சேர்த்தாரு. முறைச்சுக்கிட்டே இருக்கா பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மோசமா. ஒரு மனிதன் இவ்வளவு லோல் பட்டிருக்காருங்கும் போது இதையெல்லாம் உணர்ந்த எங்க கண்ணதாசன் தான் ஒரு பாட்டு போட்டாரு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கலரை, இந்த ரோகிணி ஒரு விளங்காதவள் என்று. பாடுங்கள் என் கலரையில், அந்த நீலவேணி ஒரு பைத்தியக்காரி என்று. எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, என்ன இழுத்துக்கிடுச்சா? கண்கள் தீட்டும் காதல் என்பது இது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாளே வா. ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் ஆடியோ கலர் வர கண்ணுக்கு தெரியாத திசையில் இருக்கிறாரு.
ஒரு நிமிஷம். முக்காடு முழுதும் நினைந்த பின் முக்காடு எதற்கு? அது என்ன பொண்டாட்டியே போ அப்படின்ன உடனே அங்க 2 பேரும் சிரிப்பை பார்க்கறோம். கை ஐயா, இந்த 2 ஊதா சட்டை உங்க மனைவி எங்கேயா இருக்காங்க? அவர் ஏன் சிரிச்சுட்டே இருக்காரு தெரியுமா? ஏன்னா வீட்டிலே ஒரு பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டார். வந்ததுல இருந்து அவ்வளோ பொண்டாட்டியே போ, குழந்தையாலே வா வா, ஒரு புலோல வந்துட்டு வரும் உங்களுக்கு வரும். மனிதன் மகிழ்ச்சியாக அது என்ன உங்க கல்லறையில ரோகிணி பேரையும் நீலவேணி பேரையும் எழுதி வைக்கிறீங்க? அப்ப பைத்தியக்காரி அவா இல்ல நீங்க தான் சொல்லிட்டு போயிருவாங்க. என்னையா சொல்லிருப்போம். நிறைவாக நடுவர் அவர்களே, ஒரு சில குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த ஆண்மகனது வாழ்க்கை அவன் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான். இன்றைக்கும் தன்னுடைய மனைவியை வாழ வைக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். இந்த மாதிரி விழாக்கள்ல உண்மையிலே நடுவர் அவர்களே நான் வந்த உடனே பார்த்தேன், இந்த நோட்டீஸ்ல நிகழ்ச்சி உபயதாரர்கள்னு போட்டிருக்கு பாருங்க. இதுல அனைத்துமே ஒரு ஆண்மகன்கள் பேர் தான் போட்டிருக்கு. அவங்க எத்தனை பேர் உள்ளூர்ல இருக்காங்கன்னு தெரியாது. வெளியூரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நிம்மதியாக இருக்கிறார்களா, சந்தோஷமாக இருக்கிறார்களா கேட்டா தெரியாது. ஆனால் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, வீட்டுப்படுக்காக பாடுபடுகிற அந்த ஆண்மகன் இன்றைக்கும் கழுதை போன்று பொதி சுமந்து, நாயை போன்று வீட்டு காவல் காத்து, கழுதையை போன்று அவஸ்திப்பட்டு, இன்றைக்கும் தான் அலங்காரம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், எந்த மேக்கப்பும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை, மனைவியை நகை போட்டு நட்டு போட்டு உடை உடுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்மகன் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது திருமணத்திற்கு முன்பே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய முறையிலே நன்றி, வணக்கம். பா, ஒரு அடமழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி மனுஷன் புலம்பி தள்ளி இருக்காரு அவருடைய வாழ்க்கையை